போக போறோம். அங்கதான் போய் நாங்க குளிக்க போறோம். அங்க போய் மீனும் பிடிக்க போறோம். நம்ம இப்போ ஹொன்னாவரா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் போற ட்ரெக்கிங் இதுதான். இங்க இருந்து நாங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போறோம். ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆனா அதுல ட்ரெக்கிங் பண்ணிட்டு போக போறோம். வழி காட்ட போறது இவர் தான். ஏன்னா இது அவங்க ஃபால்ஸ். அது மட்டும் இல்லாம அங்க போய் நாங்க மீன் வேற பிடிக்க போறோம். மீன் பிடிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் இதோ இங்க நடந்துட்டு இருக்கு. இல்லாம அங்க போய் நாங்க மக்காசோள கூட சுட்டு சாப்பிட போறோம். ஜாலி. என்ன பண்ற? மிளகா பொடி மிக்சிங். எதுக்கு? மக்காச்சோளம் சுட்டோம்னா அங்க குக்கிங் நடக்க போகுது. சரி சரி வா. ஐ அம் வெயிட்டிங். யோ வெல்கம் கைஸ். மகளே நம்ம வந்துட்டு இங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். வந்துட்டு இப்போ எங்கே போயிருந்துருக்கோம்னா ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ காலைல வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்தோமா, இப்போ வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு அதை பாருங்கள், ஏஞ்சல் வந்துட்டு கல் குடிச்சுருக்குது. அங்க போகும்போது லீச்சஸ் இருக்குமா, அது கடிக்க கூடாதுன்னா நாங்க வந்துட்டு இதை காலையில பூசிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. இன்கேஸ் அதுவும் வாயில கச்சிச்சுன்னா வாயில போட்டுப்பேன். அநியாயம் பண்ணாதரா வா. ஆனா பிளேஸ் வந்து வேற லெவல் பிளேஸுங்க. ஆனா என்ன இங்க சிக்னல் கிடையாது, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரான வந்து லைஃப் ஸ்டைல்ல அப்படியே சஞ்சு ஓகே போயிட்டு இருக்கானா அந்த ஃபால்ஸ்ல போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே நெருப்பு போட்டு அங்கேயே மீன் பிடிச்சி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு என்னது சோளம் சுட்டு சாப்பிட்டு இது பிடிச்சிக்கோ வெயிட் ஆகுது. ஆப்பா இது ஓகே. சோளம் சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஒரு குளியல போட்டு ரிட்டர்ன் வந்தா வீட்டில் சமைச்சு வச்சிருப்பாங்க, அதையும் சாப்பிட்டு நல்லா ஒரு தூங்க வேண்டியதுதான். ஆனால் போகிற வழி ஹைக்கு வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அவன் தான் முன்னாடி போவா வண்டி எடுத்துன்னு, சாரி வெட்டுக்கத்தி எடுத்துன்னு வழியை எல்லாம் வெட்டி வழி பண்ணி அப்படியே சரியான ஹைக் போக போகிறோம். இந்த ரோடு வந்துட்டு இந்த எண்டோட வந்துட்டு முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா ரோடும் கிடையாது. ரோடே இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, கம்ப்ளீட்டாக வெட்டி தான். அதை பாருங்க அப்படி தான் இருக்கும் வழி. அதுக்குள்ளே தான் லீச் இருக்கும். அந்த லீச் வந்து கடிச்சிச்சுன்னா நான் வந்துட்டு அதுக்காக கவலையெல்லாம் பட்டுட்டு இருக்கக்கூடாது, சும்மா கடி வாங்கிட்டு ஜாலியாக போயிட வேண்டியது தான். ஆனால் இங்கே நிறையா வந்துட்டு வெத்தலை, பாக்கு, அப்புறம் என்னது மெழுகு, இதெல்லாமே வந்துட்டு கிடைக்குது. லவங்கம், பட்டை, சொட்டை நான் இல்லை உங்கள் தாத்தா பிரியாணி இலை, பேலீஃபும் பிரியாணி இலையும் ஒன்று தான். இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு மூட்டை போட்டு கொடுத்தாங்களே போட்டு பெங்களூரில் எடுத்துன்னு போய் சேல் பண்ணி பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போய் நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆக போகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்கும் வரும்போது, தண்ணியில் வந்தாக்காலாம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ரைட். இவன் பார்த்தியா ராக்கி, நம்ம வருமா இல்லையான்னு சொல்லி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறமேட்டுக்கு வரான். ஆமாம், ஆனால் இங்கே எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுதுரா. நம்ம அங்கே தண்ணியை நம்ம சாவுறோம். பைத்தியம், தண்ணி வேஸ்ட் ஆகல, போய் நிற்குது. ஆனால் இங்கே ಇಲ್ಲಿಂದ ಮೇಲೆ ಎತ್ಕೊಳ್ಳೋದಾ? ಬನ್ನಿ, ನೀನೇ ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕು. நாங்கள் இங்கேருந்து மேலே ஏற போகிறோம். உங்களுக்கு காட்டுற பாருங்க, ಮೇಲೆ ಆಫ್ ರೋಡಿಂಗ್. ஆஃப் ரோடிங் இதுக்கு மேலே ஏற போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பிடிக்கணும். ஜும்பாலே 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 ஜும்பா. சரேன் சவுண்ட் கொடு. நெக்ஸ்ட் நீங்க தான்.
ஹைக்கிங்னா இதெல்லாம் எடுத்துட்டு போறது தான் மீ ஹைக்கிங்கு. குடு நான் இல்ல போ. இவன் வேற போய் நடு மீ அவன் வருவான், பயப்படாதீங்க. இவன் மம்மி அந்த செடி தொடாதீங்க. டக்குன்னு போய் ஸ்பீக்கர் எடுத்து நிறையா ஸ்பீக்கர் ಪುಡಿ ಓ ತರಬೇಕಾಗಿತ್ತಾ? இதுதான் சொன்னானே ஏதோ பழம், ஆனால் அது சாப்பிட்டா வந்துட்டு 2 நாள் வந்துட்டு நஷையிலே இருக்கணுமா. அது என்ன பழம் எனக்கு தெரியல. போதையிலே இருக்கணும். இவங்க கூட சேர்ந்ததுனால எனக்கும் அந்த லாங்குவேஜ் ஒட்டிக்கிச்சு. நீ கொஞ்சம் நான் முன்னாடி போட்டுமா நீ பையன் முன்னாடி வந்துட்டு அந்த வளர்ந்து இருக்கிற கால் இது கிளை எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு போறான். இல்லைன்னா நம்ம நடக்க கூட முடியாது. இங்க முள்ளு ஓகே தள்ளிட்டு விடும். ಇಲ್ಲ ಮೇಲೆ ಅಂತಿದೆ. இல்ல அது வெறும் வேன்ல தான் மாட்டிக்குது. ಸಂಜು ಇದನ್ನ ಕಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಕಟ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದಿದು ಬ್ರೋ ಲಾಠಿ ಮಾಡ್ತಾರಲ್ಲ. ಓಕೆ ಪೊಲೀಸ್ ಅವರು ಲಾಠಿ ಚಾರ್ಜ್ ಸ್ಟಾರ್ಟ್. ಹುಷಾರಾಗಿ ಹೋಗಿ. ಮೀ ಭದ್ರ ಇವಾಗ ಅಣ್ಣ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ರು. ನಾವು ಅವತ್ತು ಬರುವಾಗ ಫುಲ್ ಇದಿತ್ತು. ಹಾಂ பரவாயில்லப்பா. இந்த பையன் ஒரு பையன் இருக்கிறதுனால நம்மளால இங்கே வந்துட்டு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லாமல் சேஃபாக உள்ளே போகணும் முடியுது. ஆமாம் ஓரளவுக்கு சேஃப். ನೋಡಿ ಅದು ಗೋಡೆ ಕಾಣಿಸ್ತಿದ್ಯಾ? ಹಾಂ ಇದೆಲ್ಲ ಜೈನ್ ಇದಿತ್ತು. ಜೈನ್ ಇದ್ರು. ஜெயின் ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல ஜெயின் வந்துட்டு இங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. ಓಕೆ இன்னும் அந்த செவரெல்லாம் இப்போ அப்படியே தான் இருக்கு. ஆமா நாங்கெல்லாம் போறது வந்துட்டு ஒரு மேட்டரே கிடையாது. கீழே பழம் கரணம் தப்புனா மரணம்ன்ற நிலைமையில போயின்னு இருக்கோம் நாங்க இங்க. அப்படின்னாக்கா Oh my god. அது தண்ணி போயின்னு ஃபால்ஸ் கிடையாது. ஃபால்ஸ் இன்னும் தூரம் இருக்குது. ஆமாம் ஃபால்ஸ் இன்னும் தூரம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் தண்ணியில் நடந்து போயிருந்தா சரியாக கஷ்டப்பட்டிருப்போம். லாஸ்ட் டைமு தண்ணியில் காலை வச்சு லீச்செலாம் கடிச்சு சருங்கி விழுந்து நகம் ஒடிஞ்சு ஐயோ ஆ பாருங்க சரி ஆ